ரீசன்ட்லி ஐ காட் அ பெக்யூலியர் கேஸ். அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட குடும்பம் வழியாகவும் சரி, நண்பர்கள் வழியாகவும் சரி, ஆஃபீஸ் வழியாகவும் சரி, அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக மரியாதை என்னமோ குறையிற மாரி இருக்குது. அவங்களோட பேச்சுக்கு இடம் போட மாட்டாங்க. அவங்கள கேட்காம முடிவு எடுக்கிறது. அவங்கள ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லன்னு வச்சுக்கோமே. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் வேர்ஸ் அண்ட் வேர்ஸ் இன் ஆல். வேலை இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, அமாங் ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக் சர்க்கிள்ஸ் ஈவன். ஓகே. அப்ப இதில எப்படி நான் டேக்கிள் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்கோர்ஸ் ஜோதிடம். ஜோதிட வழியாக இட் இஸ் ஈஸிலி ஐடென்டிஃபயபிள். நம்மளோட பிறக்கும்போது உள்ள ஒரு டிஃபெக்ட்டா இருக்கலாம். ஓகே. 2வது வீடு, 2வது வீடு குடும்பஸ்தானம், அண்ட் ஆல் தட். 11வது வீடு நண்பர்கள், நெட்வொர்க்கிங், இதெல்லாம் சனி, ராகுவோட கனெக்ஷன் பிட்வீன் திஸ் டெக்னிக்கலி நிறைய இருக்குது. பட் மை பாயிண்ட் இஸ் ஜோதிட வழியாக ஈஸியாக கண்டுபிடிச்சு, அவங்களுக்கும் பரிகாரம் குடுத்தேன். பரிகாரம் அவங்களுக்கு இப்போ நல்லா வேலை செய்யுது. அவங்க ஐ டிட் திஸ் ஃபியூ மந்த்ஸ் அகோலாம். ஸோ எவ்ரி நவ் அண்ட் தென் அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி திங்ஸ் ஆர் இம்ப்ரூவிங்னு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ கேவ் ஹர் அ ஃபியூ ப்ராக்டிக்கல் டிப்ஸ். நான் அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டோன்ட் ஓவர்லி எக்ஸ்பிளைன். இப்போ லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு ஜியோகிராஃபி டீச்சரை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கீங்க. அண்ட் ஸ்பீக் அபவுட் ஜியோகிராஃபி. அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது வச்சுக்கோமே. ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் நீங்கள் அதான் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஓகே, யூஆர் அன் எக்ஸ்பர்ட். ஆனால் அதில் சில தவறுகள் இருக்குது. சில பேர் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் அந்த உட்காந்துருக்க லட்சே காஃபி ஷாப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு ஏதோ ராங்காக சொல்லிட்டாங்க வச்சுங்களேன். யூ டோன்ட் ஹேவ் டு கோ இன் அண்ட் கரெக்ட் அ ஃப்ரெண்ட். யூ டோன்ட் ஹேவ் டு ஓவர்லி எக்ஸ்பிளைன். வேண்டாம். சம்டைம்ஸ் பை ஜஸ்ட் மௌனமாக இருக்கிறது, இட் கிரியேட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட். பிகாஸ் தே நோ உங்களுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கல இல்லையா? ஒருத்தர் உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு தெரியுமே இந்த மேட்டரை பற்றி, நம்ம வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோமேன்னு ஒரு அவங்களுக்கு அது தே டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ. அதனால தான் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. வென் யூ ஸ்டார்ட் டு ஓவர்லி எக்ஸ்பிளைன், தென் அங்கே நீங்கள் உங்களோட மரியாதை இழக்கிறீங்க. வணங்குதா? அது ஒன்று. யூ கேன் ஆல்சோ நாட் டு டாக் அபவுட் யுவர் பிளான்ஸ். ரொம்பவே சொல்ல வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க. நோ நீட்லாம் தேவையில்ல. ஏன்னா இஃப் யூ ஓவர்லி எக்ஸ்பிளைன், தென் இஃப் யூ கேனாட் டூ. ஓகே, நான் அடுத்த வருஷம் வந்து ஏதோ ஒரு யாத்திரை போக போகிறேன், கைலாயம் மலையை போய் தொட்டுட்டு விட போகிறேன், இதெல்லாம் சொல்லிட்டு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களால் செய்ய முடியல, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலை பண்ண முடியலன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? ஓ, நீ தான் இந்த ஆள் சொன்னது தான், எந்த காரியத்தில் எதுவும் இருக்காது, சும்மா தீன் கோசங்களா, அந்த மாதிரி போயிடும். ஸோ ரிமெம்பர், டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் பிளான் டூ மச் ஆல்சோ. நவ் தி அதர் திங் இஸ், ரொம்பவும் யூ ஷுடன்ட் பி அவைலபிள் நினைக்கிறேன். ரொம்பவும் யூ ஷுடன்ட் பி அவைலபிள். ஆனால் என்ன, ஃபோன் அடித்த கேட்டால் இந்த ஆள் கன்ஃபார்மாக வருவான், எனக்கு தெரியும் அவங்களுக்கு. ஒரு கேள்வி கேட்டால் கன்ஃபார்மாக வருவோம். இதில் அதாவது உதவின்னு ஒரு விஷயம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஃபோக்கஸ் இன் யோர் லைஃப் லிட்டில் பிட்னு சொல்ல வரேன். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு பி ஓவர்லி அவைலபிள், ரைட்? பட்டுன்னு எதுவும் ரிப்ளையும் பண்ண வேண்டாம், ரைட்? உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா உதவி வந்துங்க முக்கியமான நேரம், முக்கியமான விஷயத்துக்கு தான் உதவி பண்ணணும். ஓகேயா? இதுதான் முக்கியம். முக்கியமான விஷயத்துக்கு தான் உதவி பண்ணணும். சும்மா சும்மா உதவி பண்ணிகிட்டே இருந்தீங்க வச்சுங்க, அங்கேயும் உங்களோட என்ன சொல்கிறது, அம் உங்களோட மரியாதை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. லாஸ்ட்லி, ஒரு ஒரு குரூப்பில் உட்காந்துருக்கீங்க, வீட்லேயே சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி, சும்மா சும்மா வெடைப்பாங்களே, இந்த வெடைப்பு பேச்சு, அதில் நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அதை பரவாயில்ல தமாஷை தான் சொல்கிறாங்க, உங்களை மரியாதை குறைவாக பேசுகிற மாதிரி வரும் சில சமயம். சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு நீங்கள் கேட்கப்போ, என்னது சின்ன விஷயம், உனக்கு ஜோக் கூட எடுக்க முடியலன்னா, டோன்ட் கிவ் இன் டு தேட்னு சொல்கிறேன். வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லையும் சரி, அமாங் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, சின்ன சின்ன உங்களை வந்து கொஞ்சம் குறைவாக பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி வர வச்சிங்களேன், டோன்ட் கிவ் இன் டு தேட். ஒரு வாட்டி 2 வாட்டி அது வந்து யூ ஷுடன்ட். இட்ஸ் நாட் ஃபனி. இதெல்லாம் வந்து உங்களோட தரத்தை உயர்த்தும். I thought this message will be useful for you. Do share this to at least one person. வணக்கம்.